வெல்கம். எப்பவுமே எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும்? எஸ், விளக்கேற்றணும், ப்ரே பண்ணணும். ப்ரே பண்ணி நம்ம சமையல் நல்லா வந்திருக்கும், நம்ம செலக்ட் ஆகணும், நம்மளும் வந்து ஆசைப்படணும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து மெயின் வந்து நம்மளோட ஷெஃப் தீனா அவர்கள் தான். ஸோ அவரை வச்சு நம்மளோட குத்து விளக்கு வந்து லேம்ப் பண்ணிடலாம். गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஜெய் ஸ்ரீராம் ஈவென்ட்ஸ் மூலமா ஒரு குக்கிங் காம்படிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேனடே குக்கிங் காம்படிஷன் பண்ண ஸ்ரீவஸ் சாருக்கு என்னோட பண்ண வணக்கம், தேங்க்யூ. அண்ட் ஃபாலோ பை வந்து மேடம் ப்ளீஸ். நாகேஸ்வரி மேடம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அப்பத்திலிருந்து ஒன் பை ஒன்னா வந்து அதை வந்து இப்படி பண்ணலாமா, எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி, இது ஃபர்ஸ்ட் டைம் ஈவெண்ட் எனக்கு இது இப்படி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயம் நிறைய வந்து கேட்டாங்க. நானே மறந்தாலும் அவங்க விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு டெய்லி ஃபாலோ பண்ணி நைட்டு 10 மணி கூட டெக்ஸ்ட் அனுப்பிச்சு என்ன ஃபாலோ பண்றாங்க. அந்த அளவுக்கு ரியலி தேங்க்யூ ஸோ மச் மேம். அப்புறம் நிறைய என்னோட ஃப்ரெண்ட் பிரீத்தி, அவங்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். முக்கியமா உங்க எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலமா ஃபுட் ரெடி பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது எங்க டீம் பார்த்து அதை செலக்ட் பண்ணிருக்காங்க. அது உங்க எல்லாரையும் வந்து ரியலி தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்ததுக்கு உங்க ஃபுட்டு எப்போ போலதான் நான் சொல்றது, நீங்க ஃபுட்டை ப்ரெசென்ட் பண்றீங்கன்னா அழகா வந்து அந்த ஃபுட்டோட வேல்யூ என்ன, அது ஏன் நம்ம ப்ரெசென்ட் பண்றோம், அது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் எப்பவுமே கேட்கறது. ரெண்டாவது ப்ரெசன்டேஷன். அந்த ப்ரெசன்டேஷன் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த நீங்க செய்யாதீங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு புளியோதரை வைக்கிறீங்க, ஒரு கேசரி வைக்கிறீங்கன்னா சம்மந்தமே இல்லாம ரோஜா பூ வைக்கிறது, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கார்விங், அந்த மாதிரி எங்கேயுமே நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி பொருட்களை வேஸ்ட் பண்றது வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு ஷெஃப்பும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் குளோபலா பேசுற ஒரு விஷயம். அதான் விஷயம். உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன். ரொம்ப டைம் எடுத்துக்கல, தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல ஆல்ரெடி அவங்க ரூல் சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே ஃபுட் குக்கிங் காம்படிஷன் சொல்லும் போது பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து அந்த 2 டிஷ்ஷும் சொல்லும் போது வந்து 4, 5, 6ங்கிறீங்க, அது வீணாகும். அந்த மாதிரி ஆகக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம கம்பல்சரி வந்து 2 டிஷ்ஷும் கொண்டு வரணும் சொல்லி விஷயம் பண்ணியிருக்கோம். இல்லை இந்த இடத்துல அந்த 2 ரெசிபியோட ஒரு காம்பினேஷன் இதோட இது போகும் அப்படின்னா 1 or 2 டிஷ்ஷஸ் கூட இருந்தால் பரவாயில்ல. ஆனா அந்த இடத்துல ஒரு 7 டிஷ் 10 டிஷ் அந்த மாதிரி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ஆல்வேஸ் நான் சொல்றது. ஏன்னா நம்ம எல்லாருமே எதுக்காக வாழ்றோம்னா உணவுக்காக. அந்த உணவு கரெக்டா யூஸ் பண்ணணும், அது தவறான முறையில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து சமைச்சு கொண்டு வந்திருப்பீங்க 2 மணிக்கு 3 மணிக்கு. ஸோ அது மற்றவங்க சாப்பிடும் போது எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்தான் தெளிவாக விளக்கமா சொல்றோம். நீங்க கொண்டு வர ஃபுட் வந்து ஒரு 2 இல்லை என்னால ஒரு இந்த 3rd டிஷ் இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு 3 or 4 டிஷ் பிளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார். நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸும் ரெடியா டிஸ்ப்ளே பண்ணிட்டாங்க, போய் பார்த்துருவோமா ப்ளீஸ். வணக்கம் சார், நான் சுமதி கோபால், விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கேன். செம்பருத்தி வந்து இதயத்துக்கு, இது நாகப்பழம் வந்து நம்மளுடைய இதுக்கு ரொம்ப நல்ல, கேன்சர் வராம அந்த செல்லுக்கு பயன்படுத்தும். இது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. நம்ம வந்து சுகருக்கு இது சாப்பிட்டோம்னா அப்சர்வ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ணம் ஆகும். இது சார் இன்னைக்கு நான் கொண்டு வந்தது வந்து, இப்போ உணவு அப்படின்னா என்ன சார், நம்ம உடம்புல நோய் இருக்கு அப்படின்னா அதை வந்து வெளியேற்றணும். மரபு ரீதியாக நமக்கு ஒரு நோய் வந்ததுன்னா அதை வராமல் தடுக்கணும்.
இன்னொன்று நம்ம ஏதாவது நோய்க்கு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மருந்துக்கு துணையாகவும் இணையாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான கல்வி தான் சார் நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பீட்ரூட் இருக்குல்ல, என்னோட கான்செப்ட் என்னன்னு கேட்டால் பசங்களுக்கு எப்படி எப்படி காய்கறிகள் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால அந்த காய்கறிகளை எப்படி அவங்களுக்கு திணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். நான் வந்து இந்த தோணி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பீட்ரூட் சாறு எடுத்து புழிஞ்சு அப்புறம் பாதாம் கடலப்பருப்பெல்லாம் வேக வச்சு அதை உள்ள ஸ்டெப் பண்ணி அதுக்கு வெத்தலை பாயசம் தொட்டு சாப்பிடணும். என் பேர் மோனிஷா. இது வந்து மாயன், ஆமாம், இது மாயன் கீரைன்னு சொல்லிட்டு மாயன் கீரை. இது வந்து பூத்தரை க்ளூ கவினி ரைஸில் பண்ணியிருக்கேன். இது வந்து மருந்து குழம்பு சார், பிரசவ குழம்பு சொல்லுவாங்கல்ல சார், பிரசவமானவங்களுக்கு கொடுக்குறதுன்னு. நான் இந்த கொரோனா டயத்துலலாம் அவ்வளோ நல்லா இதாக பண்ணிட்டு சார். இது இஞ்சி பச்சடி. சார் இது வந்து வேப்பம்பு குழம்பு சார். ஆமா, இது வந்துட்டு ரத்தசாலி அரிசி சார். இது துப்பாக்கி சார். இது வந்துட்டு முருங்கைக்காய் அல்வா. சார் இது பிரண்டை சார், பிரண்டை கொத்தா, பிரண்டை கிரேவி. முருகன் கிழங்குல மருந்து குழம்பு வச்சிருக்கேன் சார். ஆக்சுவலா நான் இது அருகம்புல் ரசம் சார். இதில் முக்கியம் என்னன்னா நீங்கள் எந்த ஒரு கலர் யூஸ் பண்ணல, அந்த ரியல் அந்த ஃபுட்டோட இது மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. வெரி குட். இதுதான் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டுக்கு வந்து அடையாளமாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணிருக்கீங்க? இதை வச்சு வந்து காடை முட்டை இருக்குங்க சார், அந்த காடை முட்டையை இந்த பொடியை ஆட் பண்ணி அதை வந்து இட்லி இதில் வச்சு அரைச்சி அதை கட் பண்ணி சுப்பா மாதிரி. இது பேரே வந்து வெற்றிலை காரம், அது பிள்ளைக்கு வரும். இது வந்து நாகப்பழ ஸ்வீட்டுக்கு ஹோம்மேட் பண்ண ஹொக்காய்டோ ஸ்டைலில் இந்த தஞ்சாவூர் பேஸ்ட் போட்டு பண்ண. எஸ். ஏபி புட்டிங்னு சொல்லிட்டு அமரன் சீடு அப்புறம் பாதாம் பீசிங் அது போட்டு. அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பிடிக்கர்மையை எடுத்திருக்கேன். பிடிக்கர்மை, பச்சைப்பயிறு லட்டு, ஹை புரோட்டீன், நேஷனல் சட்னி. பொங்கலம். ஆனால் இது வந்து இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் இது ரெண்டையுமே கொண்டு வரேன். இது நான் காட்டிலேருந்து எடுத்துட்டு இது வந்து கடையில் இந்த மருந்து கடையில் இது வந்து 3 கிலோட அது ஒன்று காமிக்கிற இது ஒன்று. இன்னொன்று தான் நான் வந்து ரெசிபி பண்ணேன். Mrs. Sridevi, Mommy's Kitchen. Really?
பேப்பர்ல கொடுத்தாங்க மிஸ்ஸஸ் சுந்தரி. ஸோ நம்மளோட குணசுந்தரி மேம்க்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாமா? கங்க்ராச்சுலேஷன். புளியங்கோட்டையில வச்சு பண்ணீங்கல்ல, வாங்க மேல வாங்க. ஸோ மோகனா மேமுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துருவோம்ப்பா. இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு ரெசிபி நான் பார்த்தேன். மேடம் ப்ளீஸ் வாங்க. ரியலி தேங்க்யூ, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபாத்திமா மேம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கத்தரி கொடுத்துருவோம். ஏன்னா ஷெஃபே வந்து வியந்திருக்காரு உங்க ரெசிபி பார்த்து. ஸோ சூப்பருங்க, ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் மிஸ்டர் முருகன் வாங்க. ஆஹா, முருகன் சாருக்கு ஒரு பெரிய கத்தரி கொடுங்கப்பா. தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்க பண்ண அந்த அல்வா பார்த்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, நல்லா இருந்தது. சையத் அலி ஃபாத்திமா வாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். சையத் அலி ஃபாத்திமா அவர்களே கங்க்ராச்சுலேஷன்ஸ். மிஸ்ஸஸ் வெனிலா வாசு எங்க இருக்கீங்க? வாங்க. கரெக்டாக நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ரியலி தேங்க்யூ. தேங்க்யூ மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களுக்கு ஒரு கைத்தறி கொடுத்துடலாம். வாங்க. ஏபி புட்டிங் வாங்க. அவங்க புதுசா அந்த புட்டிங்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது ப்ளீஸ் நீங்க தான் வரணும். வாங்க. சசிமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு புதுவிதமா ட்ரை பண்ணலாம், பம்கின்லாம் வச்சு பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது ரியலி. அதுவும் அந்த பாலில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. ரியலி தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் ஜெய் ஸ்ரீராம் ஈவெண்ட்ஸ் அருமையாக ஏற்பாடு பண்ணி மார்னிங்லேருந்து அற்புதமாக ஷெடியூல் போட்டு ஒரு விஷயமும் அற்புதமாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த குக்கிங் காம்படிஷன் வந்து ப்ராப்பராக எல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. வணக்கம். இந்த இதில் கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நிறைய புது டிஷ்ஷஸ் தெரிய வந்தது. டைகர் மனசுல ஜெயிச்சிட உரித்தானவன்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ போல் நான் கேட்குறது தான், நீங்கள் இந்த 10 பேரில் யார் வின்னராக இருப்பீங்க? நீங்களே கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6. ஏன் தயக்கத்தோடு தூக்குறீங்க? எவ்வளோ ஸ்ட்ராங்காக தூக்குறாங்க பாருங்கள். இவங்க அப்படி பாதியில் நிற்கிறாங்க, இவங்களும் வர இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க பாருங்கள். ஏன் முருகன் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? ரியலி தேங்க்யூ ஸோ மச். இந்த ஈவெண்ட் வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிற ஸ்டேஜ் வந்தாச்சு, முடியல சாரி. இந்த இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட பங்கு பெரிய ஒரு பங்கு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஸ்பான்சர்ஸ் வந்து இவங்க ஃபஸ்ட் டைம் குக்கிங் காம்படிஷன் பண்ணும்போது நம்மளோட ஸ்பான்சருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துறதுக்கு வந்து ஆல்வேஸ் வந்து ஸ்பான்சருக்கு வந்து நம்ம வந்து அவங்க சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி ஈவெண்ட்டை பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஆல் த ஸ்பான்சருக்கு, பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்குமே. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் போகிற எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன், ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா நம்ம சொந்தமாக கை பணத்தை போட்டு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று அதை ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிளானிங் எல்லாம் பண்ணால் ஃபினான்ஷியலி வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட்ஸாக இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லுவேன். சரி, அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஜெய் ஸ்ரீராம், ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கர்னரி குவிஸ் அட் சென்னை நடக்க போகுது அக்டோபர் டு நவம்பர் எனி மந்த். அண்ட் டேலண்ட் குவிஸ் லீக் நடக்க போகுது அட் கோயம்புத்தூர் செப்டம்பர் மந்த். அண்ட் ஃபியூச்சர் ஹெச்ஆர் லேர்னிங் செஷன் அக்டோபர் மந்த் நடக்க போகுது. அண்ட் டிசம்பரில் அகெயின் ஒரு பேன் இண்டியா லெவல் குக்கிங் காம்படிஷன் நடக்க போகுது. இந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறவங்க டெல்லியில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து லைக் செஃப் சஞ்சீவ் கபூர் அவருடைய முன்னிலையில் நடக்க போகுது. ஸோ பேக் டு பேக் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஜெய் ஸ்ரீராம் வந்து பண்ணிருக்காங்க, அசோசியேட்டாக இருக்காங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது காரணம் ஸ்பான்சர்ஸ் அண்ட் உங்களால் பார்ட்டிசிபேஷன் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். Before announcing the final, I would like to thank my team. இவங்க இல்லாத கண்டிப்பாக we worked almost day and night to do this sponsor. Without இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த ஈவெண்ட் பண்ணியிருக்கவே முடியாது. Really they put lot of efforts. I really am so thankful to each and every one of them. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். ஜெய் ஸ்ரீராம் ஈவெண்ட் டீம் நாகேஸ்வரி மேடம் because she is the one coordinating lot of people. யார் பார்க்கணுன்னாங்க. சரி, anyway thank you so much for all the way. எங்கெங்கோ வந்தீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, மறுபடியும் பார்த்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் மறுபடியும் நம்ம எல்லாம் பார்ப்போம், எல்லாம் எங்கள் ஃபேமிலி மறுபடியும் எல்லாம் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். 3, 2, 1 தேர்ட் ப்ரைஸ்ல அனௌன்ஸ் பண்ண போறாரு சார். சைதிலி பாத்திமா வாங்க. வாவ், தேர்ட் பிரைஸ் goes to Mrs. சைதிலி பாத்திமா. big congratulations. ஸோ இவங்களுக்கு 5K worth cash and 5K worth Lazo Resorts ஓட வவுச்சர் கிடைக்க போகுது. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? தேங்க்யூ. செஃப் செகண்ட் பிரைஸ் கவுண்ட் டவுனோட போயிடலாமா? In a count of 5, 4, 3, 2, 1. Mrs. Vanilla Vasu second prize. ஆஹா, செகண்ட் பிரைஸ். and இவங்களுக்கு 10K worth cash, 10K worth Lazo Resorts voucher and 5K on products. All the best. Congratulations. So இவங்களுக்கு 10K worth cash, 10K worth Lazo Resorts voucher and 5K worth products கிடைக்குது. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். போயிடலாமா? கவுண்ட் போயிடலாமா? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and the winner is Mrs. Gunasundari. ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த இவங்க வச்சிருந்த குழம்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே போன அந்த பேட்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்தது. வெரி குட். அந்த சிம்பிள் ஈஸி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வெரி குட். ஸோ இவங்களுக்கு 15K worth cash, 10K worth Lazo Resorts voucher and 25K gift ஐட்டம்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாமா? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, எவ்வளோ பேர் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறது.